கைஸ் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்பா ரோடும் தெரியல ஒன்றும் தெரியலங்க. வரலாம். கிளைமேட் வேற லெவல் இருக்கு கைஸ். வழுக்குதுங்க பார்த்துடா. அண்ணா புஷ்அப் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா சூப்பர். பாருங்க சுற்றியும் பனி மூட்டம் ஒன்றுமே தெரிலங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவோட பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தானே ப்ரோ? பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தானே? பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அட்டப்பாடிங்கிற ஒரு ஊருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மான்சூனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லி அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சொன்னாங்க வா அப்படின்னு சொல்லி. இப்போ அதுதான் கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டிட்டோங்க, கணுவாய் தாண்டிட்டோம். கணுவாய் தாண்டிட்டு தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் கிடையாது ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி தாண்டிங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு வந்து அட்டப்பாடி அந்த இது ஸ்டார்ட் ஆகிடும், பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? இதுதாங்க செக் போஸ்ட்டு. இதை நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இந்த செக் போஸ்ட்டு பேர் மாங்கரை செக் போஸ்ட்டு. இங்கே பாருங்கள் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தமிழ்நாடோட கடைசிங்க இதுதான் ஆனைக்கட்டி. இந்த பாலம் தான் வந்து பார்டருங்க. இந்த பாலத்தை வந்து கிராஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போயிட்டோம்னா கேரளாவோட அட்டப்பாடின்ற ஊர், பாலக்காடு மாவட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பாலக்காடுன்னு. பாருங்கள் உள்ளே போனது இவங்க லெஃப்ட் சைடில் லாட்ரி. வந்துட்டோங்க, கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம். ஆனைக்கட்டி செக் போஸ்ட்டு தாண்டி நம்ம அட்டப்பாடிக்குள்ளே இருக்கோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டாங்க, பாலக்காடு மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டப்பாடிக்கு 15 கிலோமீட்டர் தான். நீங்கள் உள்ளே அந்த பார்டர் கிராஸ் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ரி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறோன்னா வாங்கலாம். ஆனால் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க, பிடிச்சிருவாங்க, அவ்வளோதான். பிடிச்சாலும் முடிஞ்சுது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடிக்கு ஓகே தான். நமக்கு பின்னாடி 2 பேருமே லாட்ரி கிங்குங்க 2 பேரும். அவங்க வந்து எடுத்தாங்கன்னா ப்ரைஸ் கன்ஃபார்ம் அடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான லாட்ரி கிங் 2 பேரும். ஒரு ஐஸ்கிரீம் இருக்குல்ல? ஆமாங்க, கம்பெனி ஓனரோட ப்ராஜெக்ட். அப்படியா? அந்த கண்ணாடி போட்டு ட்ரேட் ஷேர் மார்க்கெட்டில் அது சொல்லுவார்ல அவரோட. இங்கே இது என்ன பண்ணுறாங்க அவர்? என்னன்னா இது ஒரு ரெசார்ட்னு சொல்லி காமிச்சு நடிக்கிற சைட் எல்லாம் விற்கிறது. அப்புறம் இங்கே பாருங்க நிறையா இருக்கான்னு பாருங்க. இல்லை ஹோட்டல் இல்லை, பேக்கரி தான். கைஸ் இங்கே பாருங்க, அந்த ஒரு ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது பாருங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோட கிண்ணக்குறை. ஆக்சுவலாக கிண்ணக்குறைக்கு வந்து நமக்குலாம் அலௌடு இல்லைங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க அங்கே போகலான்னு. ஸோ அதுதான் இந்த ஹில்ஸு. இந்த ஹில்ஸுக்கு அந்த சைடு தான் கிண்ணக்குறை இருக்குது, ஊட்டியோட லாஸ்ட் வில்லேஜ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பாலக்காடு அப்படியே அட்டப்பாடி அந்த சைடு போயிட்டுருக்கோம். நீங்கள் கிண்ணக்குறை அங்கே விட மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே பூந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தான், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அங்கே மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, இங்கே அந்தளவுக்கு இல்லை. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கொஞ்சம் தூரத்தே டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா. கைஸ் இப்போ போகிற வழியில் பசிங்க, ரொம்ப பசி. காலையில் சாப்பிட்டது தான், காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. அதனால் போகிற வழியில் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்திட்டோம். கிளைமேட் ஓரளவுக்கு வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க. ஆனால் இன்னும் மேலே போக போக நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் மழை, பயங்கரமான மழைங்களாமா. கிளைமேட் சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். மேலே போனால் தான் தெரியும் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளாங்காக அப்படியே வந்திருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? பலாப்பழம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த காய் வேறு கொஞ்சம் பொழந்துருக்குங்களா, அதனால் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரோ இது பாருங்க, இது எப்படி இருக்குது? பழமெல்லாம் ஒன்றும் மோசமில்லை, ஒரு நாள் 2 நாள் கேப். ப்ரோ இதாகாதா? அந்த காய் 150 ரூபாய்ங்களாமாங்க. 150 ரூபாய்க்கு ஓகே தான். ஆனால் குழந்தை இருக்குது, என்னன்னு தெரியல, பழுக்குமான்னு தெரியல.
சரிங்க கைஸ், நான் சாப்பிட்டுட்டு உங்களை கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் சாப்பிட்டாச்சுங்க. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் வருதுங்க. பரந்தம்பாரா வியூ அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. கூகுளில் பார்த்ததுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இங்கே வெயில் கொளுத்திட்டு இருக்கு. இப்போது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில் இன்னொரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் நம்ம இப்போதைக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரந்தம்பாரா வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போக போகிறோங்க. ஸோ சாப்பிட்டாச்சு, வண்டி இப்போது கிளம்புது. எங்கடா ஒன்றா லாட்ரி வாங்க போயிட்டாரா? ரெஸ்ட் ரூமா? வரும்போது வாங்கிக்கிட்டேன். லாட்ரி வாங்க இந்த பட்சம் எடுத்துகிட்டு போக முடியாது. ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. சரிங்க கைஸ், நான் உங்களுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். போகிற வழி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஐயா இருக்கு கைஸ். அங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு வரலான்னு வந்துட்டு இருக்குங்க. ஐயா, அந்த ரிவர் போகிற வழிங்க, ஆற்றுக்கு போகிற வழிங்க. ஒரு 10 நிமிஷம் பிடிக்கும். 10 நிமிஷம் ஆகுங்களா? அப்படியே ரோட்லயே போய் நான் போய் ஓகே. பாருங்க மிஸ்டெல்லாம் பாருங்க வேற லெவலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த சைடெல்லாம் மழை ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். கைஸ் வந்துட்டோங்க இந்த இடத்துக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி நடக்கணும். அதில் நடக்கணும். இங்கே பாருங்கள் டூரிஸ்ட் வந்து நிறைய நின்றுட்டு இருக்கு. அங்கே போயிட்டு உள்ள ரிவருக்கு வந்து கீழே இறங்கி நடக்கணும். ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3% தாங்க இருக்குது. எந்தளவுக்கு உங்களுக்கு காமிக்க முடியும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த ரிவர் அங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். சார்ஜில் போட்டுட்டு இதுக்கப்புறம் வர வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வேறு வழி இல்லை கைஸ். சார்ஜ் போடாமல் வந்துட்டேன். பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது சடனாக ஒர்க் ஆகலை. ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. ஒரு 3-4 மணி தாண்டிச்சுன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஜூன் மாதங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் ஒரு ஜூலை அப்படிலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கேரளாவில் வந்து எப்போவுமே மான்சூன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும், உங்களுக்கே தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே கிளைமேட் செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் மழை வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? அப்படியே வானம் அப்படியே கருத்துருச்சு. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. மழை வேறு லெவலில் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடும். நம்ம அதுக்குள்ளே அந்த ரிவருக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாங்க. ஓகேங்களா கைஸ்? இது வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆறுன்னு சொல்லி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தெரியாமல் இல்லை, எல்லோரும் அப்படி தான் வராங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் மீறி நம்ம வந்திருக்கோம். இப்போ பாருங்க ஃபுல்லாக ஃபேமிலிக்கான ஸ்பாட்டுங்க. செம்மையாக இருக்குங்க கைஸ். அப்பா பாருங்க, ஃபுல்லாக டூரிஸ்ட் தான். இந்த வியூவுக்கும் இதுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கதா. அப்பா பட்டாசு கிளப்புதுங்க. தண்ணி இப்போ ஆக்சுவலாக கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வரும் தண்ணிலாம். அட்டப்பாடி, அதாவது பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அட்டப்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கவங்க இங்கேருந்து ஒரு செம்மையான ட்ரெக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக சகதியும் அதுவும் இதுவுமா இருக்கும். அதையெல்லாம் மீறி நாம் ஒரு மாட்ரேட்டான ட்ரெக்கிங் தான். என்ட்ரிலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இவர கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே இதாக இருக்குது. அதனால் அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது தெரியலை. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் அலோவ் பண்ணலைன்னா அது பண்ண முடியாது. அலோவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெக்கிங் போகலாம். நான் ஒருத்துங்க ஜெல்லிப்பாறான்னு சொல்கிறாங்க. ஜெல்லிப்பாறை, அதாவது பாறை அப்படின்னா பாறை. இங்கெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க மலையாளத்தில், ஜெல்லிப்பாறான்னு சொல்கிறாங்க. ஸோ செம்மையான ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்டு, வேறு லெவலில் இருக்க போகுது. சண்டே அதனால் உங்களுக்கு கூட்டமாகவும் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அதையெல்லாம் மீறி இன்றைக்கி நம்ம அந்த ட்ரெக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த கடையில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டோங்க. அதாவது அட்டப்பாடி டு ஜெல்லிப்பாறை போகிற வழியில் இங்கே ஒரு கடை இருக்குது. சாப்பிட்டுட்டு இவருக்கு ஃபுல்லாக இங்கே எல்லாம் ஃபேமிலிஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. செம்மையான மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். நான் உங்களுக்கு வந்து அப்படியே போகிற வழியில் ரோடெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி போகணும், அதெல்லாம் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இது வரைக்கும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பட்ஜெட்டில் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நம்புறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. ஓகே கைஸ், தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். கைஸ் அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லிப்பாறை போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க கிளைமேட் மிஸ்ட்டு பாருங்கள், ஒன்றுமே தெரிலங்க. ரோடெல்லாம்
வேறு லெவல் இருக்கிற கிளைமேட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இந்த வழியை காமிச்சு அதை ஒன்றும் நோ யூஸ். நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எங்கே எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இங்கே பாருங்கங்க, எப்படி இருக்கு பாருங்க. எப்பா ரோடும் தெரில ஒன்றும் தெரிலங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒருத்தர் இந்த பக்கம் இந்த பக்கம் வேற லெவல் இருக்குங்க. எப்பா ப்ரோ நேற்றோட ஒருத்தன் ப்ரோ. ப்ரோ என்ன ஒரு ப்ளஸ். தமிழ்நாடு வண்டிங்க ப்ரோ. சென்னையிலேருந்து வருது. சென்னையிலேருந்து வந்துருக்காங்களா? சென்னை நம்பரு ஆனால் சென்னை. ஓகே ஒரு சர்ச் இருக்கு. இந்த சர்ச் தான் லேண்ட்மார்க்னு வச்சுக்கலாமா? கைஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரு. ட்ரெக்கிங் இஸ் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் ஸ்கையாக இருக்குது. நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்து ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு க்ரௌடு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரௌடு ஒன்று தான் பிரச்சனைங்க, மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கடையில் தான் ப்ரோ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த இங்கே ஒரு இது ஒன்று இருக்கும். அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு இல்லை லெஃப்ட்டு ரைட்டு போகிறோம். இல்லை ப்ரோ அவனுக்கு தெரியல. லெஃப்ட் போங்க. ஓகே 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 ரைட்டா? இல்லை இதுதான். இதுதான். எனக்கு தெரிஞ்சு வண்டி மேலே போகுமான்னு தெரியல. போங்க போங்க ப்ரோ. இதுதான் இங்கே தான் போங்க. தெரியும் ட்ரெக்கிங் இது. இதுதான் லேண்ட்மார்க். அப்புறம் அவனுக்கு அங்கே திருப்பினாங்க. அவனும் அங்கே தான் போகிறானுங்க ப்ரோ. அவனுங்க வீட்டுக்கு போகணுங்க ப்ரோ. வீட்டுக்கு இன்னும் போகணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போங்க. லொக்கேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதாங்க லொக்கேஷனு. வேற லெவலில் இருக்கு பாருங்க. பிடிக்குது என்னது கீழே ரோடு பிடிக்குது. ஓகே ஓகே. போனங்க இதுக்கு போகிற மாதிரி இருக்கு. போகலாம். என்னவாமா முடிச்சுட்டு போ. அப்படின்னா ஓன் ஆறுண்ணா ஆட்டோ சாமி. இது விடுங்க ப்ரோ. ரிவர்ஸ் விடுங்க. வரலாம். ஏற்றுங்க மேலே ஏற்றுங்க. வரலாம் ப்ரோ. பின்னாடி வரலாம். கொஞ்சம் இது விட்டு விடுங்க. கைஸ் இங்கே பாருங்க, வழி பாருங்க எவ்வளோ ரொம்ப நேரமாக இருக்குங்க. இங்கெல்லாம் 2 வண்டி தான் வரவே வராது. 10 வண்டி தான் வரும். அதுவும் காரில் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெட்டர் கீழே நிறுத்திட்டு நடந்து வந்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க, அதான் பிரச்சனை. என்னாச்சு? ஓகே. அது ஒன்றும் இல்லை.
மாட்டானுங்க. இல்லை இல்லை அவர் தச்சவன்னு சொல்லிட்டு நீ யார் சொன்னீங்க அவங்களுக்கு அவங்க பாவம் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்க இல்லை ப்ரோ, இவங்க தான் பசங்க. அவங்களுக்காக நம்ம நடந்து வரோம், பின்னாடி போகிறோம். இடிக்கிறது சொல்ல மாட்டானுங்க. இல்லை அவரை தான் சொன்னாரு டாக்டர் தான் சொன்னார் பின்னாடி எடுக்க முன்னாடி போன்னு சொல்லிட்டு முன்னாடி இடிச்சதுக்கப்புறம் தானே. இல்லை இல்லை லைட்டாக தச்சவன்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவலில் ஆக்சுவலாக நான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கீங்க, பழைய வீடியோ. அதெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடந்துச்சு, டிசப்பாயின்மெண்டோட போனேன். இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. மேலே இவர் எங்கே போகிறாரு? வீட்டுக்குள்ளே போகிறாரா? வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கோயம்புத்தூர் வண்டி அதுவும். ஓ, இங்கே வந்து வீடு வாங்கியிருப்பாங்களோ சொந்தக்காரங்க, அது மாதிரி எதாவது இருக்காங்க. பார்க்கிங்க்கு கேட்டு போட்டிருப்பாங்க. ஆமாம் ப்ரோ, அங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கும் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. வரது பார்க்கிங் நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி தான் நிறுத்தணும், ஓரத்தில் தான் நிறுத்தணும். ஓரத்தில் தான் நிறுத்தணுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும், இடம் பெருசாக இருக்கும். போங்க போங்க, அங்கே வந்தால் வரதுல நம்ம ஏறிடுங்க. இல்லைன்னா அப்புறம் அவனுக்கு நம்ம காலை எடுக்கிறதே. நீங்கள் 2 வீலர் விளாண்டிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. காரில் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே முன்னாடியே போட்டுட்டு நடக்கணும், இல்லைனா எடுக்கிறது திரும்ப ரிஸ்க் ஆயிரும். இங்கே போயிட்டு ரைட்லிங்க சண்டை சண்டை சண்டை. போங்க போங்க, பயங்கர சண்டைங்க. வண்டி இடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில, இல்லை வேறு ஏதோ பழைய சண்டையா, பர்சனல் சண்டையா என்னன்னு தெரில. டூரிஸ்ட் வண்டியா ப்ரோ? வண்டி இது இதுதான் ப்ரோ. എവിടേക്ക് ഇത് കൊണ്ട് പോണത് കേട്ടാ? എവിടെ പാർക്ക് ചെയ്യാൻ പോണേ? എവിടെ പാർക്ക് ചെയ്യാൻ പോണേ? അവിടെ പാർക്ക് ചെയ്ത് നടന്നു വരണം. വണ്ടി ഒതുക്കിടണം കേട്ടോ, റോഡ് സൈഡിൽ. எங்கே போடுறது? இங்கே போட்டலாமா ப்ரோ? இங்கே போட முடியாது. எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் மேலே போகணும், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். பேசாம இங்கே போட்டுருங்க ப்ரோ. ஆப்போசிட்டில் வண்டி வருது, வண்டி ஏகப்பட்டது. கைஸ், இங்கே பார்க்கிங் சண்டைங்க. இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்திங்க, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நிறுத்த முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அங்கேயே போட்டுருக்கணும். சரி, ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் வரீங்களா இல்லையா? இப்படி போட்டுருங்கண்ணா. நம்ம கார் பாருங்க, அங்கே நிறுத்துறதுக்கு இடமே இல்லைங்க. சரியான க்ரௌடு, சண்டை, பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. கிளைமேட் வேற லெவல் இருக்கு கைஸ், அல்டிமேட். செமையா இருக்குங்க ப்ரோ. இதுக்கு மேலே மண்ணு ப்ரோ, மண்ணு திட்டு யாராவது. அப்படியே கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் முன்னாடி விட்டுருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் ப்ரோ. இது கழுந்துருச்சு ப்ரோ, கழுண்டு வந்திருக்கு. இது மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். வயசுக்கு பாருங்க, அந்த பம்பரில் அந்த காருக்காரங்க ரிவர்ஸ் அடிச்சோம்ல பார்த்தீங்களா, அதில் இதாகிடுச்சுங்க. அவ்வளோதான் ப்ரோ, அது உடையில, அது கழுண்டு வந்திருக்கு, மாட்டியாச்சு. இது இந்த சந்தில் அபி, அந்த சந்தில் போட்டுருங்க. அபி, அந்த சந்தில் போட்டுருங்க. அந்த 2 கார் இருக்குல்ல, அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது, அதில் நம்ம வண்டி நிறுத்திடலாம். கைஸ் வேற லெவல் இருக்குது கைஸ், கிளைமேட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்பா, ஆக்சுவலாக வந்து
ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது நம்ம வீடியோ, அதாவது நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் இங்கே வந்து வீடியோ போட்டிருப்பேங்க. எனக்கு தெரிஞ்ச அரௌண்டு ஒரு மார்ச்சோ ஏப்ரலோ என்னமோ வந்திருப்பேன். சரியான வெயில், காஞ்சி கருவாடாகி தான் போனேன். ஆக்சுவலாக ரீல்ஸுமே போட்டிருப்பேன் இன்ஸ்டாவில். ஆனால் இப்போ அதே இடத்துக்கு ஒரு 2 மாதம் கழித்து ஜூனில் வந்திருக்குங்க. வேறு லெவல் இருக்குது கைஸ் கிளைமேட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெறித்தனமாக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது சீரியஸாக. மான்சூனில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு இதுங்க, பார்த்துட்டு போகலாம். ஆனால் மேலே அந்த ஹில்ஸ் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலை எனக்கு. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் இப்போ பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லாரும் வந்திருக்கேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்க, பார்க் பண்ணிட்டோம். நம்ம நேராக போனோம்னா இப்படி ஏறணுங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட், அதாவது ஒரு வாட்ச் ரூம் மாதிரி இருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதுலேருந்து அப்படியே உள்ளே போகணும். அலோவெல்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துட்டா விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்லாம் எதுவும். ரெட் அலர்ட் இது விட்டுருந்து சப்போஸ் ஏதாவது லேண்ட்ஸ்லைட் இது மாதிரி எதாவது நடந்துருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மற்றபடிக்கு விட்டுருவாங்க. சரிங்க கைஸ், நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். மேலே ஏறி வந்தீங்கன்னா, இதுலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த ரூம் ஒன்று இருக்குங்க. ஸோ இதில் இருந்து தான் நம்ம அப்படியே மேலே போகணும். இதில் போகணும், போங்க, இதில் தான் போகணும். யாரெல்லாம் நாங்கள் போய்க்கிறோம், நீங்கள் போங்க. வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு, அல்டிமேட்டு. ஆக்சுவலாக கைஸ் இதுக்குள்ளே நான் தனியாக வந்துட்டு போனேங்க. போன டைம் வரும்போது நான் தனியாக செம்ம பயத்தோடு போயிட்டு வந்தேன். ஏதாவது அனிமல்ஸ் வந்துடுமோ, சிறுத்தை வந்துடுமோன்ட்டு. அந்தளவுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லைங்க, அப்போ சீசன் கிடையாது, இதாக இருந்துச்சு. இப்போ அல்டிமேட்டாக இருக்குங்க கிளைமேட்டு. எல்லாம் வழுக்கும், பார்த்து தானே போகணும். பொறுமையாக போகணும், மெதுவாக அவசரப்படாமல் போனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகலாம். இல்லைன்னா கீழே வாரி விழுந்து தான் போகணும். என்னடா விழுந்துட்டியா? கிரிப்பு கிடைக்காது. நம்மளும் ஏதாச்சும் குச்சி மாதிரி கிடைச்சா எடுக்கலாமா? குச்சி மேலே போய் உடச்சிக்கலாம். மேலே போறதுக்கு அங்கே குச்சி வேணும். இல்லை கொஞ்சம் வழுக்குதுங்க, பார்த்துடா. சேர் லாக்கி விட்டாங்க, உளுந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க கைஸ். வேற லெவலு, வழுக்குதுங்க, சத்தியமாக வழுக்குது. ப்ரோ மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? குச்சியாக கொடுங்க ப்ரோ. சூப்பர். ஓகே கைஸ், குச்சி கிடச்சிருச்சுங்க. ஆனால் குச்சி இல்லாமையே நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். குச்சி இருந்தால் தான் பிரச்சனையே. ஆமாம் கைஸ், அங்கே பாருங்க வித்தனமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ இந்தாங்க, வீடியோ எடுக்க எனக்கு இது இதாக இல்லை. செருப்பு கழட்டி நடக்கலாம்ல? செருப்பு நல்லா வழுக்கும், இன்னும் வழுக்கும். செருப்புல உள்ள தண்ணி வேற லெவல் பண்ணிட்டு வழுக்கு பாறைன்னு வச்சிருக்கலாம். ஜெல்லி பாறைக்கு வழுக்கு பாறைன்னு வச்சிருக்கலாம். கண்ணாடி இருக்கு ஓரமா, ரொம்ப போகாதீங்க. இதுக்கு மேலே இப்படி தாங்க ட்ரெக் பண்ணி போயிட்டே இருக்கணும். நான் கட் பண்ணிடுறேன், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க காட்டுறது. ஸோ உங்களுக்கு வந்து நான் மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் எல்லோரும் உளுந்து எழுந்திரிச்சு வராங்க கைஸ். இங்கே பாருங்க வேற லெவலு. ஆனால் இதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் சர்ஃபேஸு.
எத்தனை பேர் விழுந்து எந்திரிச்சு போனாங்க தெரியுங்களா? நான் உங்களுக்கு காட்டல. ஆக்சுவலாக என்னாலே அது ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு எடுக்க முடியல. இல்லை அவ்வளோலாம் தெரியல. அந்த கம்பி குத்துச்சு அதுவா? வேற லெவலுங்க இருந்தது. இந்த பக்கம் வந்துருங்க. அவர் உழுக போனாரு. இங்க பாருங்க ரத்தக்காவை வாங்கியிருக்கு. அப்ப நல்லதே நடக்கும். வாங்க நல்ல சகலம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடுமாறிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி போகவே கூடாது. அவங்க விழுவுறதும் இல்லாமல் நம்மளே சேர்த்து விழு கட்டிடுவாங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. சாக்கெல்லாம் இல்லை, சாக்கு எதுக்கு? சாக்கெல்லாம் இல்லை. சரிங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போயிட்டு அவ்வளோதான். இன்னொரு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு 50 மீட்ரு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வேற லெவலுக்கு பாவம் அவர் வந்துட்டாருங்க, ஏற முடியல. அதனால சிரிக்கக்கூடாது தான், இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கு. போனா எல்லாரும் ஒன்னா போலான்றீங்களா? தனமா இருக்கு ட்ரெக்கிங், கொடூரமான ட்ரெக்கிங்க. ஆனா புஷ்அப் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா சூப்பர். வேற லெவலு கைஸ். காதல் அடைச்சிருச்சுங்க. மேலே ஏற எனக்கு காதல் அடைச்சிருச்சு. சரிங்க, இதுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கு. நான் உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோங்க, வேற லெவலு. அப்பா அங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில. கொடூரமான ட்ரெக்கிங் கைஸ். இதை அல்டிமேட் மிஸ்ட்டு பார்த்தீங்களா? பாருங்க செம்மையாக இருக்கு ப்ரோ. இன்னும் மேலே போவானுங்க கைஸ். எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு பாருங்க. செம்ம ஸ்பாட்டுங்க. எப்படி இருக்கு கைஸ்? ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆழமாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து மறைக்குது. இந்த இடம் உங்களுக்கு வந்து பயங்கர ஆழமாக இருந்துச்சுங்க, செம்ம டீப்பு. இப்போ அதை எதுவுமே தெரியல, ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ்ட் வந்து கவர் ஆகிடுச்சு. பாருங்க, இன்னும் மேலே போகணுங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் மேலே போகணும். ஆக்சுவலாக நான் கண்ணாடி கழட்டிட்டேங்க, ஏன்னா அந்த மிஸ்ட்டு வந்து கண்ணாடியில் அடிக்கும்போது ஃபுல்லாக வெள்ளையாக படிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து நமக்கு எதுவும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து கண்ணாடி கழட்டிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதுதான் இன்னும் டாப்புக்கு போகிற வழி. இதில் போனால் இன்னும் டாப்புக்கு போகலாம். ஆக்சுவலாக நம்ம அங்கே பார்த்தது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான், ட்ரெயிலர் மாதிரி தான். இனிமேல் தான் இருக்குது விளையாட்டு. ஸோ இது நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இதுக்கு மேலே வரதில்லைங்க. மேக்ஸிமம் வலசு பசங்க மட்டும் தான் வராங்க. ஏன்னா ஃபேமிலிஸில் ஏற முடியல அப்படின்னா அங்கேயே நின்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நம்மளாம் போகலாம். இந்த இடத்துல க்ரௌட் அதிகமாக இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, அப்பா வேற லெவலில் இருக்கா. இங்கே பாருங்க, சுற்றியும் பனி மூட்டம், ஒன்றுமே தெரிலங்க. இன்னும் போகணுமா ஸ்ட்ரைட்டாக, இன்னும் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்பா முடியலங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரக்கு தான். அதாவது
மழைக்காலங்களில் சொல்கிறேன், ஏன்னா வழுக்குதுங்க. வழுக்காமல் இருந்தால் கூட ஓகே. ஒரு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பள்ளத்தாக்குங்க, செம்ம டீப் ஆழம், ரொம்ப ஆபத்து. ஆனால் இப்போ பனிமூட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல அந்த ஆழம். கைஸ் அவ்வளோதாங்க, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி இடம் இருக்குது.